கோழிக்கோட்டில நடந்த சம்பவத்த பத்தி எல்லாருமே பேசியிருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் பக்கத்தில பஸ்ல போயிட்டுருக்கும்போது, தவறான நோக்கத்தோட உரசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 18 செகண்ட்ஸ் ரீல்ஸ போட்டு பிரபலமாயிட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவர் எதுவுமே சொல்லாம அவமானத்தில தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தற்கொலைங்கிறது முடிவு இல்லங்க. தயவுசெய்து யாருமே அத வந்து எடுக்காதீங்க. நீங்க வந்து சட்ட போராட்டத்த வந்து தயவுசெய்து பண்ணுங்க. இப்ப நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதனால நீங்க ஏன்னா இனிமேல் வர உலகம் வந்து இந்த மாரி தான் அவப்பேறுகள் எல்லாமே சந்திக்கிற மாரி தான் இருக்கும். சைபர் கிரைம்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். லைக்ஸுக்காக, ஃபாலோவர்ஸ்க்காக, வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. மொளகா பொடிய தடவிட்டு வெயில்ல படுத்திருப்பாங்க. 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேம்பாங்க. 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றேம்பாங்க. என்ன எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லைக்ஸ், வீடியோக்காக பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, அதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கா? அவங்க சமுதாயத்துக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்களா? அப்படி ஏதாவது 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேவையில்லாம ட்ரெண்டிங்க்காக பண்ணி, எத்தன பேரோட ஒரு லைக்கும், ஒரு ஷேரும் வந்து ஒருத்தரோட வாழ்க்கையவே இன்னைக்கு இல்லாம ஆக்கிடுச்சு. தயவுசெய்து ஏன்னா மக்களாகிய நமக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கணும். நானா ஒரு இடத்துல வீடியோ எடுக்க போறேன்னா, தனி மனித சுதந்திரத்த வந்து நம்ம கெடுத்துறக்கூடாது. அவங்களுக்கு இருக்க பிரைவசிய வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்னு நான் நெனைப்பேன். ரொம்ப பயந்துக்குவேன். ஸோ, அதனால வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கான்ஷியஸா இருங்க. தயவுசெய்து லைக்குக்காகவும், ஒரு நல்ல அதாவது அவங்க வந்து அங்க அவர் பண்ணது ரைட்டு, தப்புங்கிறது வந்து நம்ம வந்து இங்கேருந்து சொல்லலாம். அவரு என்ன வேணாலும் அதாவது அவங்க வந்து அந்த அம்மா வந்து இப்படி சொல்றாங்கல்ல, இத ஏன் அவங்க லைவ்ல கேட்டுருக்கலாம். இல்ல வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்கும்போது, அத தட்டி கேட்க தைரியம் இல்லையான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு இந்த ஏன்னா ஒருத்தவங்க தட்டி கேட்டிருந்தாங்கன்னா 4 பேர் கேட்டிருப்பாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சா இல்லையான்னு தெரியல. அதனால நாம அந்த நிகழ்வு நடந்ததா இல்லையாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம நடந்த மாரியோ, இல்ல நம்ம ஒரு வந்து இதுக்கு இதுதான் தீர்வுன்னு நம்ம குடுக்க முடியாது. எதுவுமே தீர விசாரிக்கணும். கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தயவு செய்து ஒருத்தவங்க மேல நம்மளா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு பழிய போட வேணாங்கிறது என்னோட வேண்டுகோள். மக்களே உஷாரா இருங்க. இந்த மாரி நெறைய வந்து டிஜிட்டல் கிரைம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு.